மனுஷர்கள் நம்மை விட்டு போனால் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? when people leave blessings come. எப்படி? மனுஷர்கள் நம்மளை விட்டு போனா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷங்க நம்மளை விட்டு போனா. ஐயா இன்னொன்று சொல்றேன், திருப்பி சர்ச்சுக்கு வரும்போது இந்த நோட்ஸ் எடுங்க, சர்மன்ஸை. அது டைரியிலையோ மொபைல்லையோ ஐபேட்லையோ நோட்ஸ் எடுங்க. ஏன்னா கேட்கிற 95% மறந்து போயிடும். சரியா? நல்ல ஞாபகம் வச்சுங்க. மனுஷர்கள் நம்மளை விட்டு போனா ஆசீர்வாதம் நம்மை, when people go blessings come. பாருங்க, இன்னைக்கு நிறைய மனுஷங்க நம்ம வாழ்க்கையில இந்த பாட்டில்ல மூடி மாதிரி இருக்கிறாங்க. சரியா? இந்த மூடி இந்த பாட்டிலுக்கு நல்லதான், பார்க்கும்போது இது புது பாட்டில், மூடி திறக்கவே பட முடியல. சில நேரத்தில் நான் என்ன ஆகுதுன்னா, இந்த மூடியே நாம் ஆசீர்வாதத்துக்கு பயன்படாதபடி இந்த மூடி நம்மளை மூடிட்டே இருக்குது. புரியுதா? இந்த மூடி நம்ம வாழ்க்கையில் இந்த எடுக்கப்பட்டாதான் உள்ள எந்த நோக்கத்துக்காக நம்ம படைக்க மாட்டோமோ, எந்த ஆசீர்வாதத்துக்காக, எந்த பிளானுக்காக கர்த்தர் நமக்கு வைத்திருக்காரோ, இந்த மூடி எடுக்கப்பட்டாதான் இது வெளியிலேயே வரும். இன்னைக்கு சில வாழ்க்கையில் சில மக்கள் நம்ம மூடி மாதிரி நம்ம வேலை இருந்துன்னு நம்ம கீழே இருக்கணும்னே பார்க்குறாங்க. அவங்களுக்கு கீழே நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்குறேன், உன்னை பாதுகாப்புறேன், உன் மேலே. ஆனால் அவர்கள் நமக்கு மேலே இருக்க விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு தடுத்து கொண்டிருப்பதனால தான் இந்த மூடியை சில நேரத்தில் கர்த்தர் பிடிங்கி எடுப்பதற்கான காரணமே நாம் வெளியில் வந்து ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐ வாண்ட் டு டெல் யூ, கர்த்தர் இந்த மூடிகளை நம்ம வாழ்க்கையில் லிஃப்ட் பண்ணுற டைம் வந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கையை வைத்து ராமேன்னு சொல்லுங்களேன். ஐயா, யூ நீட் டு பி எக்ஸைட்டட். கர்த்தர் மனுஷங்க போனாங்கன்னா கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் வாழ்க்கை குறித்து பார்ப்போம். 12 பார்த்தோம், போன வாரம் 15 போனோம். இப்போ நம்ம 13க்கு திரும்பி வருவோம். சரியா? முடிஞ்ச வரைக்கும் இந்த தமிழ் சர்வீஸில் நான் தமிழ் பேசவே பார்க்குறேன். ஏன்னா சிலர் வந்து தமிழ் சர்வீஸில் கூட கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிறீங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. மன்னித்துங்க தமிழ் ஆசிரியர்களே, என்னை கொஞ்சம் மன்னித்து விடுங்கள். நான் தயவு கூர்ந்து இதை நான் முயற்சி செய்கிறேன். சரியா? ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனம் 3. அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும், தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது. ஒன்னா இருந்தாங்க, பூமி அவங்கள தாங்கவே முடியல. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிடுச்சு. அதனால என்ன ஆச்சு? வாசிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும், ஆபிரகாம் மேய்ப்பருக்கும் லோத்து மேய்ப்பருக்கும் சண்டை வருதுங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ங்க, ஆபிரகாமுக்கும் லோத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஐயா, நம்ம ஒரே இடத்துல இருக்குது, வேலைக்கு ஒரே இடத்துல இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைங்க தான். அதனால தான் நிறைய தான் சொல்கிறேன். பாருங்க, இந்த குடும்பமாக ஜாயிண்ட் ஃபேமிலி அடிச்சுட்டு இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் அவன் ஜாயிண்ட் எல்லாம் போகிறதுக்கான காரணமே. நீ ஜாயிண்டாக இருக்குது தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரே இடத்துல இருந்துக்கு நீ என்ன பண்ணுற, உன் பொண்ணு வாழ்க்கையில், உன் பையன் வாழ்க்கையில், உன் குடும்ப வாழ்க்கையில், ஐயோ சாமி, இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்கில் உட்காந்தன்னா பையனுக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனை கிடையாது. இவங்க அப்பா அம்மாக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை இவன் வாழ்க்கையில் கூடிக்குமே அடிக்கிறாங்க. அதனால் நிறைய பேருக்கு தெரியும், நீ ரொம்ப ஒன்றா விட்டு வேணா அது ஆகாது. ரொம்ப இருக்கிறதுக்கான பிரச்சனையே கூட இருக்குது தான் பிரச்சனையே. உன் பிள்ளை மீதோ உன் மகள் மீதோ எவ்வளோ பாசம் இருந்தாலும் அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்களால் தயவு செய்து தள்ளி இருங்க. என் மனைவி அடிக்கடி இந்த அட்வைஸ் கொடுக்குறேன், உனக்கு ஒரே பொண்ணுக்குது, நானும் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு. வேற வழி இல்லை. பிகாஸ் அவனுக்கு பாருங்களேன், இவனுங்க ஃபர்ஸ்ட் இவங்க கூட இருக்கிறது லேண்டு சப்போர்ட் பண்ணாது. அவ்வளோ பேர் இருந்தாங்க. அதனால நெக்ஸ்ட் இவங்க 2 பேர் மனுஷங்குள்ள சண்டை. அதாவது ஆபிரகாமும் லோத்தும் ஒன்னா இருந்தா கூட சண்டை போட்டுக்கிறது யாரு? அவன் கீழே வேலை செய்யறவன், இவன் கீழே வேலை செய்யறவன், இவன் குடும்பம், இவன் பசங்க. ஆபிரகாமும் லோத்தும் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா பிரிவை உண்டாக்குறாங்க. சரியா? 3வது காரியம் என்ன பிரச்சனைனா, இப்போ அவன் பார்க்கறான், கானானியர்களுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி சண்டை போட்டுன்னு இருந்தா நம்ம சாட்சி என்னடா ஆகுறது? சரியா? ஸோ இந்த நம்ம சாட்சி கெட்டு போயிடக்கூடாதுன்னு அப்புறம் என்ன பண்றாரு, ஆபிரகாம் ஒரு அட்வைஸை சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் டுடே, ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் காட் rather than having confidence in the place. அதாவது கர்த்தர் மேல நம்பிக்கை இருங்க, இடத்து மேல நம்பிக்கை இருக்காதீங்க. நிறைய பேர் எப்படின்னா, இடம் தான் முக்கியம். எப்படி? இடத்தையே பிடிச்சிக்கிறது. ஐயோ சொத்து, இந்த இடம் போனா எனக்கு ஆசீர்வாதம், அந்த இடம் போனா எனக்கு ஆசீர்வாதம். இடத்துல தான் நம்பிக்கை வைக்கிறீங்க. ஐயா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, இடத்தின் மீது நம்பிக்கை வைக்காது, உன் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? வாசிங்க. ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான்? வாசிங்க.
அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அதாவது எல்லாம் பாருங்க, அவன் சொல்றான் நீ இப்படி போன, நான் அப்படி போறேன், அப்படி போறேன், இப்படி போறேன். அவனா சொல்றான் எந்த இடம் வேணுமோ எடுத்துக்கோ. எப்படி? எந்த இடம் வேணுமோ எடுத்துக்கோ. யோசிச்சு பாருங்களேன், நம்மள வந்து என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணுவோம். அவன் என்ன பண்ணான்? எந்த இடம்? ஏன்னா அவனுக்கு கத்தர மேல கான்பிடன்ஸ், இடத்தின் மேல கான்பிடன்ஸ்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கத்தரை நம்பு, இடத்த நம்பாத. கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கத்தரை நம்பு, இடத்த நம்பாத. ரைட்டா? அவன் என்ன பண்றான்? அவன் பெரியவன், குடும்பத்தில் அவன் பெரியவன், அவனுக்கு தான் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பண்ணுவாங்க? நாமளும் அங்கே அந்த யூதர்கள் வம்சத்தில் பார்த்தீங்கன்னா யார் வயசு ஜாஸ்தியோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இவன் அந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் எடுக்கல. எப்போ முதல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தான், நான் தான் இடத்த சூஸ் பண்ணுவேன், அதெல்லாம் இவன் எடுக்கல. இவன் என்ன சொல்கிறான்? தம்பி உனக்கு எந்த வேணுமோ நீ எடுத்துக்கோ, நீ எதை வேணுமோ, நீ இப்படி போனா நான் அப்படி போறேன், நான் அப்படி போனேன் இப்படி போ இப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்? இவனுக்கு ஒரு சாய்ஸை கொடுக்குறான். தேவைப்படலை. நீ நான் சொல்கிறேன், இடத்தின் மேல நம்பிக்கை வைக்காதுங்க. யாரு எந்த இடத்த வேணா எடுத்துக்கிட்டோம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ கத்தர் அந்த இடத்த ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறா. நம்ம இடத்த நம்பி இல்லை, கத்தரை நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தை பார்த்து சொல்ல, இடத்த நம்பி இல்லை. யூ ஆர் நாட் லிவிங் பேஸ்ட் ஆன் த லேண்ட். கத்தரை நம்பி. ரைட்டா? அதனால டே நீ எடுத்துக்கோ. சிலர்லாம் ஐயோ எடுத்துக்கணும், எனக்கு எடுத்துக்கணும் பாஸ். போட்டோம் பாஸ், கத்தர் என் கூட இருக்கிற வரைக்கும் எதை வேணா எடுத்துன்னு போட்டோம். ஹல்லேலூயா. ஐயா, வேர்ல்டு பேங்கோட ஹெட்டே நம்ம கூட இருக்கிறாரு. இவன் எத்தனை போட்டு வெறும் ஸ்டேட் பேங்க். ரைட்? பாருங்க, ஒரு 2 பிள்ளைங்க இந்த பீட்சா வச்சுனுக்கும் போது அப்படியே ஒரு கதை வாச்சு. அப்போ ஒரு பையன் அந்த ஒரு பீட்சா இருக்கும் போது ஒரே பீஸ் தான் ஆகுது. அப்போ ஒருத்தன் வந்து தம்பி வந்து அடிச்சுக்கிறான், எனக்கு குத்துரு அப்படின்னு அடிச்சுக்கிறான். அண்ணன் வந்து கவலையப்படாமல் குத்துறான். அப்போ அம்மா வந்து கேட்டாங்க, ஏடா ஒரு பீஸ் தான் இருந்துச்சு, நீ என்ன சொல்லலாம், எனக்கு வேணும், நான் எடுத்துக்கலாம். சொன்னாம்மா, அவன் அந்த ஒரு பீட்சாவை தான் பார்த்தான். எங்கள் அப்பா எனக்காக ஒரு ஃபுல் பீட்சாவை வச்சுன்னு பாரு, அவன் ஒரு பீஸாவை எடுத்துன்னு போகிறான்னு யோசித்தான். ஆனால் எனக்காக எங்கள் அப்பா முழுசாக ஒன்று வச்சுன்னு பாரு, எங்கள் அப்பா வச்சுனுக்குது அவனுக்கு தெரியாது, தம்பி எடுத்துன்னு போட்டோம். நல்லா தான் கை தட்டணும். சிலர்லாம் பீட்சா பிடிக்காது தெரியல, அப்படியே உட்காந்து. ஐயா, இஃப் யூ ஆர் இன் தி சர்ச், பி எக்ஸைட்டட். திஸ் சர்ச் இஸ் a very excited church. இன்னைக்கும் எடுத்துன்னு போட்டோம். நான் இதை நம்பி இல்லை. ஹல்லேலூயா. நான் எதை நம்பி இருக்கிறேன்? அவரை நம்பி இருக்கிறேன். 2வது காரியம் பாருங்க, do not succumb to what you see but have faith in what you don't. அதாவது நீ பார்ப்பதை பார்த்து மயங்கியோ பயந்து விடாத. பார்ப்பதை பார்த்து முடிவெடுத்துறாத. நீ எதை பார்க்க முடியலையோ அதை நம்பு. புரியுதா? பாருங்க, லோத்து பார்க்கிறாரு. டேய் இடத்தை எடுத்துக்கணும். லோத்து பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? வாசிங்க 13:10 வாசிங்க. அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதமையும் கொமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போய் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும், கர்த்தர் தோட்டத்தை போலவும், எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அது பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஆபிரகாம் வந்து சொல்றான், உனக்கு எந்த இடமும் வேணுமோ எடுத்துக்கோ. இவன் என்ன பண்ணிருக்கணும்? லோத்து பெரியப்பா சொல்றாரு, அங்கிள் சொல்றாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்? அங்கிள் நீங்க என்ன எடுக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்கிள்? உங்க அட்வைஸ் என்ன? நீங்க சொல்லுங்க அங்கிள். இல்லை நம்ம என்ன சொல்லுங்க அங்கிள், நீங்க எது பெஸ்ட்டோ சொல்லுங்க அங்கிள். இல்லை அடுத்தது அங்கிள் நான் உங்க கூட இருக்கிறாங்க. இப்படிலாம் இல்லாமல் பார்த்தாரு. எப்படா வாய்ப்பு கிடைக்கும்? இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஒரு சான்ஸை கொடுத்து, சான்ஸ் கொடுக்காத வரைக்கும் ஓகே ப்ளீஸ் யூன்னு வானுங்க, சான்ஸை கொடுத்து பாருங்க. அப்படி பார்க்குறாரு. எல்லாம் ஒரே தண்ணி ஊற்றிக்குது, எல்லாமே இருக்குது. பாருங்க, பார்க்கிறத வச்சு அவன் நம்புறான். எல்லாம் வெல் வாட்டடாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தா பாலும் தேனுமா இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே செல்ஃபிஷாக முடிவெடுக்கிறாங்க. பார்ப்பதை வைத்து முடிவெடுக்கிறான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைகளை நான் சொல்றேன், தயவு செய்து பார்க்கிறத வச்சு முடிவெடுத்து ஏமாந்துடாதீங்க. அதனால தான் நிறைய ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு. இன்ஸ்டாகிராம்ல எல்லா இடத்துலையும் ஒருத்தலாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஒரு சிஸ்டர் முதல்ல ஃபில்டர் ஆன் பண்ணுங்க, முதல்ல ஃபோனில் ஃபில்டர் ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஃபில்டரை போடாமல் ஃபோட்டோ எடுக்காதீங்கன்றாங்க.
ஏமா போட்டிருக்க மேக்கப் பத்தாதா? இல்ல, அதுக்கு மேல ஃபில்டர். lot of times we see and we decide. இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைகளாக எப்படி ஒரு இடத்தை குறித்து முடிவெடுக்கிறோம்? ஒரு இடத்துக்கு போனோம்னா அதை வச்சு நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம்? என்ன பண்றோம்? நல்ல ஃபெசிலிட்டி தான், அது ஒண்ணு. பாஸ்டர் நல்ல லைஃப் ஸ்டைல் பாஸ்டர், இப்படிதான் முடிவு. நல்ல ஐ கேன் ஹேவ் a big house. அங்க போனா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்கு. ஐ கேன் ஹேவ் a big லைஃப் ஸ்டைலே மாறிடும். உன் லைஃப் ஸ்டைல் மாறிடும். ஏன் தெரியுமா? ஒரு கர்த்தரின் பிள்ளையா இருந்தா நீ எப்படி தெரியுமா முடிவெடுக்கணும்? அந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இருக்குது. நல்ல ஒரு சர்ச்சுக்கு போக முடியுமா? நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கிட்ஸ் சர்ச் கிடைக்குமா? நான் உள்ள ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியில் இருப்பேனா? அந்த கம்யூனிட்டியில் இருந்து அந்த கம்யூனிட்டி என்ன தாங்குவாங்களா? நிறைய நேரத்தில் மக்களே இந்த மாதிரி நல்லா இருக்குது, செழிப்பா இருக்குது, வாட்டடா இருக்குன்னு போய் சோதோம் குமாரோல மாத்திக்கிறாங்க. புரியுதா? ஐயா, இன்னைக்கு பேரண்ட்ஸ் சொல்றேன், பெத்தவங்களும் சரி, உங்க பிள்ளைகளுக்காகவும் சரி, இங்க வளர்ந்தவங்களும் சரி, ஒரு இடத்துக்கு போனோம்னா படத்தை பார்த்து, படத்துல காட்டுற சீனை பார்த்து, இங்க போனா நல்லா இருக்கும், அங்க போனா நல்லா இருக்கும், இப்படி போனா என் வாழ்க்கை மாறும், அப்படி போனா அப்படி இல்ல. டோன்ட் மேக் டிசிஷன்ஸ் லைக் த வேர்ல்ட்லி பீப்புள். அங்கதான் லோத்தம் விழுகிறான். நாங்க போனா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிறைய நேரத்துல பார்த்து we are being misled by appearanceங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? தரிசித்து நடவாமல் நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிச்சு பார்க்காததை நான் நம்பணும். பார்த்து 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 இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது எல்லாம் இந்த முக்கியமாக மேரேஜ் ஃபோட்டோ பார்த்து பார்த்து. நான் தான் சொன்னேன், சிலர்லாம் ஒரு யூத் மீட்டிங் கேட்கும்போது, சின்ன வயசுலேயே ஹவு டு வி சூஸ் அவர் பார்ட்னர். நான் சொன்னேன், இந்த மாதிரி சின்ன வயசில் சூஸ் பண்ணது என்னன்னா, சிம்பான்சி கூட சின்னது அழகாக இருக்கும். எப்படி? சிம்பான்சி கூட கையில் வச்சுன்னா, குழந்தைய வச்சுன்னா அந்த சிம்பான்சி அழகாகுது பாரு, எவ்வளோ சப்பியாகுது. அது வளர்ந்தாதான் தெரியாது சிம்பான்சின்னு. ஆரம்பத்தில் சிம்பான்சி கூட பக்கத்தில் பச்சை சிம்பான்சி கூட அழகாக தான் இருக்கும். வாட் மைட் பி பியூட்டிஃபுல் when you see have all the chances to become ugly as days go by. What might appear to be ugly has all the chances to become beautiful as the days go by. தமிழ்ல சொல்லிட்டேன், சாரி, தமிழ்ல சொல்றேன். அதாவது ஆரம்பத்தில் எது அசிங்கமா இருக்குதோ வர நாட்கள் அது அழகா மாற வாய்ப்புகள் உண்டு. ஆரம்பத்தில் எது அழகா இருக்குதோ வர நாட்கள்ல கேவலமா மாற. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்கெல்லாம் வந்து என் மக சொல்வா, டாடி மம்மி தயவுசெய்து உங்க வெட்டிங் போட்டோவை ஒழிச்சு வச்சிருக்கேன்வா, இது யார்கிட்டயும் காட்டாதீங்கன்னுவா. ஏன்னா சில நேரத்தில் அதை பார்த்துட்டு எங்கள் வெட்டிங் ஃபோட்டோ பார்த்துட்டு, ஏன்னா லிடியா கிட்ட போயிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஏமா இவர் பார்க்கறதுக்கு இப்படிங்கிறார், இவரையா கட்டுற நாங்கள் லிடியா கிட்ட. சரியா? ஏன் கிட்டயும் லிடியா கிட்ட சொன்னாங்க, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு இவ்வளோ ஒல்லியாகுது, இதையா கட்டுறனாங்க. ஆரம்பத்தில் கட்டுற காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தாலும் நாட்கள் ஆக 21 வருஷம் ஆன பிறகும் இன்னைக்கு இவருக்கா இவ்வளோ அழகான ஒரு மனைவி, இவர்களுக்கா இவ்வளோ பர்சனாலிட்டியான ஒரு ஹஸ்பண்ட்னு சொல்ல முடியாது. கையை தட்டுனீங்களா? நாங்களே எங்களை பற்றி சொல்கிறேன். நான் jokes apart, but the point I'm trying to drive this morning is that லோத்து பண்ண பெரிய தப்பே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஐயா, இன்னைக்கு நான் சொல்றேன், every family, every husband and wife, every parent for their children should decide the place not based on what you see. எல்லாம் அந்த பாஸ்டர் வரும்போதே, பாஸ்டர் அந்த ஊர் போயிடணும், பாஸ்டர் இந்த ஊர் போயிடணும், ஏன்னா இங்க நல்லா இருக்குதாங்க. ஐயா, எதுக்கு அந்த இடத்துக்கு போனேன்? நான் முதல்ல கேட்கறேன், எதுக்கு அந்த இடத்துக்கு போனோம்? அங்க போனா எப்படி வாங்கலாம்? பார்த்து 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 போயிட்டு எல்லாம் அதுக்கப்புறம் நொந்து போய் நீங்க சொல்லும் போது கேட்கல பாஸ்டர், நான் ஐயா ஒரு இடம் இல்லை, என் பாஸ்போர்ட்டை வந்து உலகெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. சரியா? அதனால கண்களால் பார்த்து நீ முடிவு பண்ணாத. நான் பார்க்கறது நல்லா இல்லைன்னு தெரியல, ஆனால் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். என் காணாததை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்த்து டிசைட் பண்ணாத, கண்ணால பார்த்து டிசைட் பண்ணாத. மூணாவது காரியம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க, முக்கியமான விஷயம். சத்தமா சொல்லுங்க, முக்கியமான விஷயம். Don't be focused on going to a place that's blessed, but believe God to bless every place you go. நான் திருப்பி சொல்றேன், நம்ம கவனம்லாம் எது மேல இருக்கு தெரியுமா? இந்த இடம் நல்லா இருக்குது, ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு நான் போனோம், என் கவனம்லாம் தான் இருக்குது. ஆனால் நம்ம கவனம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயா, நான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த என் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்களேன். நான் எந்த இடத்துக்கு போனாலும், நிறைய பேருக்கு you want to go to blessed places, அவர் கூட சேர்ந்த ஆசீர்வாதமா இருக்கும். இந்த ஊருக்கு போனா ஆசீர்வாதமா இருக்கும், இங்க போனா ஆசீர்வாதமா. ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றான்? நீ எங்க வேணா போட, நீ எங்க வேணா போ,
கர்த்தருக்கு ஆபிரகாமை ஏன் பிடிக்குதுன்னு நான் இப்பதான் ரொம்ப பார்த்தேன். ஏன் கர்த்தருக்கு அவனை பிடிக்குது, ஏன் அவனை பிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் அவ்வளவு தைரியமா அவனை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான் வாசிங்க ஐயா, 9வது வசனத்தை வாசிங்க. 13:9. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது. சொல்லுங்களேன், எப்பா இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்னாடி இருக்குது. லோத்து ராஜா பாரு, இடம் எல்லாம் உனக்கு முன்னாடி இருக்குது. வாசிங்க. அப்புறம் நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அதாவதுங்க அவன் கான்பிடன்ஸ பாருங்க, அவன் கான்பிடன்ஸ பாருங்க. நீ இப்படி போனா நான் அப்படி போறேன். நம்மளா என்ன பண்ணிப்போம்? லோத், இங்க இருக்கிற நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, லோத் எனக்கு ஒரு 6 மாசம் கொடு லோத், நான் ஜோம் பண்ணி பார்த்துட்டு உனக்கு நான் சொல்றேன். எப்படி நான் ஜோம் பண்ணி பார்த்துட்டு, கர்த்தர் உனக்கு எந்த இடம் எனக்கு இவன் எல்லாம் டேய் ஜபமா வேணாம், உன நீ எங்க வேணா போட, என் கூட என் கர்த்தர் இருக்கிறாரா, உலகமே உனக்கு முன்னாடி, நீ எந்த இடத்த வேணா சூஸ் பண்ண, நான் போற இடத்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு I want to tell you as parents, உங்க பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டியதுலாம், டேய் அந்த ஊருக்கு தான் போனோம், இந்த நீ எந்த ஊருக்கு வேணா போ, நீ கிராமத்தையே போ, அந்த கிராமத்தை கர்த்தர் உனக்காக பட்டணமா மாத்துவார். ஹல்லேலூயா. நீ எந்த கம்பெனி, ஐயோ அந்த கம்பெனி மூடுற மாதிரி இருக்காங்க, அந்த கம்பெனிக்கு நான் போவேன், அந்த கம்பெனி 10 கம்பெனியை திறக்கும். ஹல்லேலூயா. நான் இருக்கிற கம்யூனிட்டியை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நீ போகிற இடம்லாம் தண்ணி, ஆமா நான் போகிற இடத்துல தண்ணி இல்லை, நான் போறதுனால அங்கே தண்ணி வரும், நான் போறதுனால தண்ணி அங்கே நிற்காது, நான் போறதுனால அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். That confidence honors God. ஹல்லேலூயா. நல்லா தான் கைத்தட்டின சிலர்லாம் யோசிச்சுக்கிறீங்க, நான் போகிற இடத்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நான் போகிற இடத்த. That should be your confidence. இன்னைக்கு ஐயா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இடத்துக்காக சண்டை போடுறாங்க. எப்படி இந்த அப்பா அம்மா செத்த உடனே, நான் யார் மனசையும் நோக்கடி உங்க கதை எனக்கு தெரியாது, இந்த பிரதர் சிஸ்டர் பிரதர்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் வேணும், நீ செகண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கோ, எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும், இந்த இடத்த நீ வச்சுக்கோ. ஐயோ ஒரு இடத்துல ஒரு நாங்கள் இருந்து ஒரு கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தங்க செத்தாங்க, பசங்களுக்கு உள்ள அச்சு பாருங்க, சொத்து சண்டை எல்லாம். அது வரைக்கும் இவர்களை போல ஒரு பாசமான சகோதர சகோதரிகளை இப்படி நம்ம குடும்பத்தில் வாய்ப்பு உண்டா அப்படின்னு யோசிச்சிருந்தோம். அம்மா அவனை அச்சினாங்க பாரு. இன்னைக்கு as Christians நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னு, சொத்துக்காக இடத்துக்காக சண்டை போடாதீங்க ஐயா. அப்படி அச்சுன்னு இதுல வேற அச்சுன்னு அதுக்கப்புறம் அடிச்சு அந்த சொத்தை வாங்கிட்டு நிம்மதியா இருக்க முடியல. ஏன் தெரியுமா? எங்க அண்ணன் எனக்கு ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், எப்படி சூனியம் வச்சிட்டான் அந்த சொத்து கடையில். ஏன் உனக்கு அந்த நிம்மதி இல்லாதது? எத்துன்னு போ அவ்வளவுதானே ஐயா. இது இடத்துக்கு மட்டும் இல்ல, ஆபீஸ்ல ப்ரொமோஷனுக்கு சண்டை போறாங்களா, வச்சுக்கோ, நீயே கொடுத்துரு, வச்சுக்கோ, உனக்கு இது வேணுமா வச்சுக்கோ, எத்துன்னு போ, டேக் இட் கூட. ஏன்னா என் கான்பிடன்ஸ் அந்த இடத்தின் மேலேயோ அந்த பொருள் மேலேயோ இல்ல, என் கான்பிடன்ஸ் என் நம்பிக்கை எல்லாம் என் கர்த்தர் மேல இருக்கு. நான் எதை எடுத்தாலும், நான் எங்க போனாலும், நான் எதை கை வச்சாலும் கர்த்தர் அதை அந்த இடத்தை ஆசீர்வாதமா மாற்றுவார். ஹல்லேலூயா. That should be a blessing. உங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க, உங்க பிள்ளைங்களும் அதை சொல்லிக் கொடுங்க. எத்தவொன்னு அங்க போனாதான் வாழ்க்கை. ஐயோ ஏயா புரியுதா? உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயமே நமக்கு தெரிஞ்சு கொள்ள ஐயா, கர்த்தர் உன் கூட இருக்கும்போது நீ எங்க இருக்கிறியோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோசுவா 1:3 சொல்றாரு, அவர் பார்த்து சொல்ல, நீ கால் வைக்கிற இடத்தெல்லாம் ஆசீர்வதிப்பேன். எப்படி நீ கால் வைக்கிற இடத்தெல்லாம். யோசுவா பார்த்து சொல்றாரு 1:9, டேய் திகையாதே கலங்காதே பயப்படாதே, நான் உன் தேவன், நீ போகிற இடத்தெல்லாம் உன் கூட வரேன். அத்தனை மாற்று. நான் எங்க போனாலும் என் கர்த்தர் வருவாரியா, நான் எங்க போனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை சாட்சியா நிறுத்தி வைப்பார். ஓ ஜீசஸ். உலகம் சொல்றது அதை எழுதினேன். The world tells us that blessed people come from blessed families and blessed backgrounds. இந்த உலகம் என்ன சொல்லணும்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேருந்து வராங்கன்னு. ஆனால் the Bible tells us that blessed people make every place they set foot a blessing. வேதம் என்ன சொல்லணும்னா, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வர தேவையில்லை, அவர்கள் எங்க போனாலும் கர்த்தர் அந்த இடத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் எங்க போய் நின்னாலும், ஹல்லேலூயா, wherever you go. அதனால இன்னைக்கு டோன்ட் பி வரிட். 4வது காரியம், ஜீசஸ். Your decision might appear foolish to the world, but it's okay.
நீ எடுத்த முடிவு இந்த உலகத்துக்கு முட்டாள்தனமாக இருக்கலாம். பக்கத்துல போய் சொல்லு, பரவாயில்ல, நீ எடுத்த முடிவு முட்டாள்தனமா இருக்கலாம். ஏன்னா எல்லாம் இட்ஸ் ஃபூலிஷ் மேன், ஸ்டூபிட். இந்த டைம்லயே பண்ணுவ, வாட் இஸ் த டேட்டா சேயிங், வாட் இஸ் த நியூஸ் சேயிங், வாட் இஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேயிங், இந்த டைம்ல இந்த முடிவு எடுக்கலாமா, இந்த ஏஜ்ல இதை செய்யலாமா, இந்த முக்கியமான டைம்ல இதை செய்யலாமா, பரவாயில்ல நான் முட்டாளா இருந்துக்கிறேன், இட்ஸ் ஓகே. அவங்க கிட்ட பதில் சொல்லாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 13:2-12 வாசிங்க. ஆபிரகாம் 13:12 வாசிங்க. ஆதியாகமம் 13:12. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி. நீங்க வாசித்தீங்கன்னா ஆபிரகாம் கானான் தேசத்துல குடியிருந்து அவன் மூவ் பண்ணினே இருந்தான். ஏன் மூவ் பண்ண முடியல? அவன் குடியிருந்த கானான் தேசத்துல கானானியர்கள்லாம் பில்டிங்கா அவங்க சொந்த வீடு கட்டிட்டு இருந்தாங்க. இவனால ஒரு இடத்த நீங்க போய் வாசித்தீங்கன்னா ஒரு இடத்த விட்டு மூவ் பண்ணிருந்தான். பிளஸ் கத்தரவனை ஆசிர்வதிக்க அந்த ஆடு மானுக்கு சாப்பாடெல்லாம் மூவ் பண்ணினே இருக்கிறான். இப்ப எல்லாம் ஆபிரகாம் பார்த்து சொல்லிப்பாங்க, ஐயோ அவசரப்பட்டிய, எப்படி சொல்லுங்க? ஆரம்பத்தில் பார்க்க முட்டாள்தனம் பண்ணிட்ட, நீ முதல்ல எத்துன்னு அப்புறம் நீ எப்படி சிலர்லாம் சொல்ல தெரியுமா, தனக்கு மிஞ்சினதான் தானம் தருமா. என்ன டைலாக்லாம் விடுறானுங்க. முதல்ல நீ எடுத்துன்னு எப்பவுமே இப்படி சொல்லுவான், இந்த விஷயத்தெல்லாம் செல்ஃபிஷ் ஆகுது, தப்பே கிடையாது. நீ தப்பான முடிவு எடுத்துட்ட. ஐயா அப்புறம் ஒரு இடத்த விட்டு ஏற்பட இன்னைக்கு நிறைய நேரத்தில் சொல்லுவேன், பீப்புள் மைட் டெல் யூ that you've chosen the wrong place, you've chosen the wrong job. தவறான ஜாப் எடுத்துட்டடா, தவறான ஊரை எடுத்துட்ட. நீ என்ன பண்ணிடணும், அந்த ஊரை கேட்டிருக்கணும், நீ அந்த பொசிஷனை கேட்டிருக்கணும். யூ chosen the wrong job, you chosen the wrong place, you chosen the desert man. அது மட்டும் இல்ல, யூ chosen ministry over money. காசுக்கு பதிலா நீ என்ன பண்ணிட்ட, நீ மினிஸ்ட்ரியை தேர்ந்தெடுத்துடா, வேஸ்ட் பண்ணிட்டடா. யூ chosen பீகார். எனக்கு இதெல்லாம் சொன்னாங்க, முட்டாள்தனமா போய் பீகார்லையா. இந்த டைம் நான் 3 நாள் தான் துபாயில் இருந்தேன். துபாயில் போகும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உட்கார வச்சு மீட்டிங் போட தரமா, பாஸ்டர் நீங்கள் இங்கே சர்ச் ஆரம்பிங்க, நல்ல ஒரு செழிப்பான இடம், இங்கே சர்ச் ஆரம்பிங்க, நீங்கள் பீகாரில் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் வச்சுட்டு நீ என்ன பண்ணுற, துபாயில் ஆரம்பி. கத்திரன் எங்கே போக சொல்லிக்கிறாரு? பீகாரில். நான் பங்களாதேஷ் போனாலும் கத்திரன் ஆசிர்வதிக்க தேவனாக இருக்கிறார். எங்கே போனாலும் கத்தர் என்ன பண்ணுவார், அங்கே நம்மளை ஆசிர்வதிக்க தேவனா. ஏன்? எபிரேயர் 11:4 சொல்லுது, ஆபேல் காணிக்கை கொடுக்கும் போது அவன் எல்லையுமே எதிர்பார்க்காம கத்தருக்கு உகந்த ஒரு காணிக்கை தியாகம் பண்ணி கொடுக்குறாரியா. அவன் பார்க்கல அடுத்தது என்ன வரும்ட்டு. ஆனா என்ன பண்றான், விசுவாசத்துல கொடுக்குறான், கத்தரதை ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு நான் நல்ல பிள்ளைகளை கண்டு தரிசிக்காமல் பார்த்து தரிசிக்காமல் நான் போற இடத்த எனக்கு கத்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எங்க ஹைதராபாத் போனேன், எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து உனக்கு தெலுங்கு தெரியுமா? தெரியாது. அப்படியே ஹைதராபாத் வர நான் தெலுங்கு தெரிஞ்சுன்னு போக தேவையில்ல, அந்த தெலுங்கு தேசத்தை படைத்த என் தேவனை எனக்கு தெரியும், அவரை நம்பி நான் ஹைதராபாத் போறேன்யா. ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்க எக்ஸைட்டடாவே இல்லை. கையில தட்டி கத்தர் எனக்கு செய்வா. யூ நீட் டு பி எக்ஸைட்டட் அபௌட். நீங்க தூங்க வராதீங்க. ஐயா நான் சொல்றேன், காலை ஆராதனை தூக்கம் வரந்தா தயவுசெய்து வீட்டில் தூங்கிடுங்க, இங்க வராதீங்க சர்வீஸ்க்கு. யூ நீட் டு பி எக்ஸைட்டட். ஏன்னா வந்துட்டு உட்காந்து you will miss out the blessing that God has for you. Right? கடைசியா நான் முடிக்கிறேன் இந்த தலைப்பு. when people go, blessings come. மனுஷங்க உன்னை விட்டு போனாதான் ஆசீர்வாதம் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, விட்டு போனாதான். அதுக்கு நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து சொல்றாதீங்க, சரியா? மனிதர்கள், சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு போனாதான் ஆசீர்வாதம். ஏன்? இந்த வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. ஒரே நிமிஷம் திருப்பி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. சத்தம் பத்தல. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. நல்ல ஞாபகம் வச்சுங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு, திருப்பி சொல்லுங்க, லோத்து ஆபிரகாமை விட்டு அவன் பிரிஞ்சு போன பிறகுதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார் ராஜா, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பாரு, இதை எல்லாம் நான் உனக்கு ஆசீர்வாதமா சுதந்திரமா கொடுக்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்போ? லோத்து ஆபிரகாமை விட்டு போன பிறகு. ஐயா சில நேரத்தில் இவர்கள் எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம், when people leave they take away our blessings. மனுஷன் போகும்போது நம்ம ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போயிடணும்னு நினைக்கிறோம். அவன் இருந்து தான் இவ்வளோ நாள் வர்றதை தடை பண்ணினே இருந்தான். அதனால தான் கத்தர் நான் பண்றாரு, அவனை தூக்க வச்சார். நான் யோசிச்சேன், இது தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்டே அவனை கூப்பிட்டு, லோத்து லோத்து ப்ளீஸ் கிளம்பிடு, நானே உனக்கு டிக்கெட் போட்டு தரேன் லோத்து, நீ என்ன பண்ண கிளம்பிடு. ஐயா நிறைய நேரத்தில் நம்ம யோசிச்சு இவங்களாம் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஐயோ
அவர்கள் தான் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு போய் இப்ப நான் பார்க்க ஆரம்பிக்கணும், எவன்லாம் லோத்து, சுத்தி இருக்கிற யாரெல்லாம் நம்மளுக்கு லோத்து. நம்மளே ஒரு டிக்கெட்டை போட்டு, ஐயா எக்கனாமிக் கிளாஸ் கூட இல்ல, பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்டை போட்டு நீ கிளம்பு. ஏன்னா நீ கிளம்பின பிறகுதான் கர்த்தர் என்னை நோக்கி, நீ கிழக்க பாரு, லைட்டு பாரு, லெஃப்ட் பாரு, எங்க பார்த்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷர்கள் நம்மை விட்டு போனால் ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். That's how God wants to bless. So don't be worried about people who are leaving. Lord remove certain people because they are blocking a blessing. கர்த்தர் நான் சொல்றார், வாசிங்க 15 வாசிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. பாருங்க, அவன் ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றாருப்பா, பூமி எல்லாம் உனக்கு முன்னாடி, இது நீ எதை பார்க்கறியோ எடுத்துக்கோ. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் கேட்காமே, அதாங்க நம்ம தேவன். நீ ஒருத்தனுக்கு கேட்காமே கொடுத்தல, இப்ப நீ கேட்க தேவையில்ல, நீ பார்க்கறது எல்லாம் கண்ணை எடுத்து பார்க்கறதெல்லாம் பாரு. ஹல்லேலூயா. சித்தார்த் நான்சி சொல்லுங்க, பிஆர் போனீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் பாருங்க, கண்ணை எடுத்து பாருங்க, சரியா? எல்லாம் நீங்கள் இருக்கிறவங்களாம் பாருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை பார்த்து நான் ஒரு காரியத்தை பண்ண போகிறேன். நம்ம வந்து வாக்கிங் பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஆள், சரியா? எனக்கு வாக்கிங் பிடிக்காது, எப்பவுமே நம்ம வெயிட்ஸ் தான் நம்மளுக்கு பிடிக்கும். வாக்கிங் ட்ரெட்மில்ல நடக்கவே மாட்டேன், யார் எதை கொடுத்தா நடக்க மாட்டேன். ஆனால் இதை இனிமேல் தான் நான் வாக்கிங் நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா வாசிங்க, கர்த்தர் நான் சொல்ல வாசிங்க, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்து நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டம் நடந்து திரி. அதாவது பாரு, நீ எந்த பக்கம் தேசம் நடன்றாரு கர்த்தர், சரியா? அது வரைக்கும் நீ நடந்து அப்புறம் உனக்கு அதை தருவேன் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏஞ்சி காலையில வாக்கிங் போய், ஆண்டவரே இந்த இடத்த நான் நடக்கிறேன், கர்த்தர் நான் நடக்கிற இடத்தை எல்லாம் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க போகிறார். நான் எந்த இடத்துல கால் எடுத்து வைக்கிற நடக்கிறேனோ கர்த்தர் நல்லா கைகளை தட்டணும். Wherever I walk, this is the place I will have my house, this is the place I will have my church, this is the place I will have my descendants. நான் நடக்கிற இடத்தை என் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. மண்டேல இருந்து வாக்கிங் ஆரம்பிக்கிறேன் நான். ஹல்லேலூயா. எக்ஸசைஸ்க்குலாம் இல்லை, சுத்தி 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 நான் நடக்கும்போது, ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல இருக்கிற ஆத்துமாக்களை எல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. என் ஜெபம் என் இடத்துக்காக இல்ல. ஐயா இன்னொன்னு சொல்றேன், சொத்தை கொடுங்க ஆண்டவரே, சொத்தை கொடுங்க. நான் ஆண்டவருக்காக சொன்னேன், ஆனால் ஆண்டவரை நான் பார்க்குற இடத்துல எல்லாம் கர்த்தர், ஆண்டவரே இந்த காலனியா, இந்த காலனில வெஜிடேரியனே விட மாட்டாங்க, கர்த்தர் அங்கதான் நீங்க தொடுறீங்க. ஹல்லேலூயா. இந்த காலனியா நான் சேர்க்க மாட்டாங்க, ஆண்டவரே அங்கதான் நீங்க தொடுறீங்க. ஆண்டவரே இந்த இடத்துல போனா என் கர்த்தர் நடக்க 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 நான் கால் முதிக்கும் தேசத்தை என் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமா கொடுப்பார். Hallelujah. When people go, blessings come. Hallelujah. இன்னைக்கு what happens if you don't go to the place you wanted? அதாவது நீ போக வேண்டிய இடத்துக்கு போகலாம், என்னாச்சு? இல்லை, ஐயோ அந்த வாய்ப்பு கிடைக்கலையே, அந்த இடத்துக்கு நான் போயிருக்கணும், அந்த சீட் எனக்கு கிடைச்சிருக்கணும், அந்த இடத்துக்கு நான் போயிருக்கணும், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு, சீட் கிடைக்கல, அந்த வேலை கிடைக்கல, அங்க போயிருந்தா தேவையில்லை. நீ எங்க இருக்கிறியோ, நீ I want to tell you, நீ இருக்கிற இடத்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த கான்ஃபிடன்ஸ் உனக்கு இருக்கணுங்க. யார் வந்து நீ ரைட்டா எடுத்துக்கோப்பா, லெஃப்டா எடுத்துக்கோ, டேக் திஸ், இதே எடுத்துக்கோ, டேக் இட் வச்சுக்கோ. ஏன்னா இதை நம்பி நான் இல்லை. ஐயா நீங்க ஒரு இருட்டு அறைக்குள்ள இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நான் முடிக்கிறேன். ஒரு இருட்டு அறைக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப அந்த இருட்டு அறைக்குள்ள ஒரு சின்ன கேண்டில் பிடிக்கிறீங்க, சரியா? அந்த ரூமுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது எது? அந்த கேண்டில் தான் அந்த வெளிச்சத்தை கொடுக்குது. அந்த ரூம் எவ்வளவு இருட்டா இருந்தாலும் ஒரு சின்ன கேண்டில் போதும் அந்த ரூமுக்கு பிரகாசத்தை கொண்டு வரும். நீ இருக்கிற இடம் அந்தகாரமாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை அந்த மெழுகுவத்தியாக, பிரகாசத்தை கொண்டு வரும் மெழுகுவத்தியாக, நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை கேண்டிலா, உன்னை லைட்டா வைப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? லைட் இருக்கிற ரூமா நான் போகணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தர் சொல்றாரு, அது எதுக்குப்பா? அங்கதான் ஏகப்பட்ட டியூப்லைட் இருக்குல்ல, அந்த டியூப்லைட் கூட நீ டியூப்லைட்டா இருக்காத. நீ இருட்டில் உன்னை வெளிச்சமா கர்த்தர் வைக்க முடியாது. இருளான இடங்களுக்கு என்னை கர்த்தர் கொண்டு போனான்னா அந்த இடத்துக்கு பிரகாசமாக இருப்ப கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. ஐயா நான் சொல்றேன், இன்னைக்கே சொல்றேன், when people leave, blessings come. இந்த போன வாரம் கொச்சி போயிருந்தேன் நான். அப்போ அந்த பாஸ்டரோட டெஸ்டிமனி கேட்டிருந்தேன். பெரிய ஒரு இடத்த வாங்கியிருக்காங்க அந்த சர்ச்சு. அப்போ அந்த பாஸ்டரோட டெஸ்டிமனி கேட்டேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச்சில் ஒரு 300 பேர் இருந்தாங்களாம். 300 பேர் இருந்தாங்க, 6 பாஸ்டர் இருந்தாங்களா. அவர் இந்த கர்த்தர் ஒரு இடத்த காமிச்சாருன்னு அந்த இடத்த விட்டுட்டு ஒரு வெளியில் தூரத்தில் ஒரு இடத்துல போய் ஒரு பெரிய இடத்த வாங்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸை பே பண்ணிட்டு நின்னாராம். நல்ல ஏக்கர் கணக்கில் ஒரு இடம். இப்போ நாங்கள் போனோம் அந்த சர்ச்சுக்கு, அட்வான்ஸில் பே பண்ணதில் கூட இந்த 6 பாஸ்டர்களும் சபை மக்களை எல்லாம் பிரிச்சு அவ்வளோ தூரம் யார் போவாங்கன்னு சொல்லிட்டு 300லேருந்து 270 போய் 30 பேர் தான் இருந்தாங்க.
அதுவும் ஒரு பெரிய சர்ச் எடுத்து வாங்கும்போது. ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல 5000 பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 40 இடங்கள்ல பெரிய சபைகள்ல வைத்திருக்கிறாங்க. அப்படியாக அந்த சபை பெருகி இருக்குது. ஹல்லேலூயா. அது அந்த சபை மட்டும் இல்ல, இங்கேயும் பலர் இந்த மாதிரி போயிருக்கலாம். ஆனால் எப்பெல்லாம் ஒருவர் போகிறார்களோ அப்பெல்லாம் கர்த்தர் வந்து பெருக்கத்தை உண்டாக்கும்படியாக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. I want to tell you, people leave, blessings come. ரொம்ப முக்கியமான விஷயம், இடத்துல ஆசீர்வாதம் இல்லை, நான் போகிற இடத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஐயா, நாளைக்கு எந்திரிச்சு நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது, ஐயோ அவங்க ஆஃபீஸை பற்றி புலம்புறல, என்ன இந்த ஆஃபீஸ் இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது, நான் போவேன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் இந்த ஏரியா எப்படி இருக்குது, நான் போவேன் அதை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களுக்கும் அப்படி தான் சொல்லணும், ஆசீர்வாதமான இடத்த பாட்டு போகாது, நீ எங்கே இருந்தாலும் கர்த்தர் உன்னை அங்கே ஆசீர்வாதமாக உன்னை வைப்பார், கர்த்தர் உன்னை சாட்சியாக வைப்பார். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் பிரசன்னத்தில். Can we just stand up for the Lord to receive this right now, Jesus?